கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இந்த வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் மேன்மை உள்ளது. ஒரு வார்த்தையின் ஒரு பாகிலும் குறைவுபடவே செய்யாது. இந்த வசனம் இவ்வளவு மேன்மை பாருங்க. கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். சிறிய சாமுவேல், ஏலியோடு கூட இருந்தவன், இப்பொழுது சாமுவேலை கர்த்தர் கூப்பிடுகிறார். என் கருமையான தேவ பிள்ளையே, இன்றும் இயேசு ஜீவிக்கிறவராக இருக்கிறார். இன்றும் அவர் உன்னை நோக்கி கூப்பிடுகிறார். என் மகனே, என் மகளே என்று சொல்லி அவர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். ஒருவேளை அவருடைய சத்தத்தின் ஆழத்தை நீ கேட்காமல் இருந்தாலும் உன் இதயத்தை நீ அவருக்கு நேராக திருப்பிப்பார். அவர் உன்னோடு கூட பேசுகிற தெய்வம். சாமுவேலை கூப்பிடுகிறார். சாமுவேல் சொல்லுகிறான், இதோ அடியேன் இருக்கிறேன். சாமுவேலுடைய பின்னான நாட்களை திரும்பி பாருங்கள். சாமுவேலுடைய வாழ்க்கையில சாமுவேல் வளர வளர இஸ்ரவேலை விசாரிக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் சாமுவேலை உயர்த்தினார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, நம் ஆண்டவரோடு கூட நம்முடைய உறவு இப்படியாக இருக்கிறது. இந்த நாளிலும் கர்த்தர் உன்னை கூப்பிடுகிறார். ஒருவேளை நீ உலகத்தினுடைய பல பாடுகளில் சிக்குண்டு, எனக்கு எங்க நேரம் இருக்கு, நான் எங்க போய் இந்த காரியத்தை சொல்ல முடியும் என்று சொல்லி நீ ஒருவேளை சொல்லலாம். ஆனால் இந்த நாளிலும் உன்னுடைய எல்லா உலகத்தின் காரியத்தின் மத்தியில் இயேசுவோடு கூட அமர்ந்திருப்பதற்கு நீ நேரத்தை செலவிடுவாயானால் இயேசு உன்னோடு கூட பேசுவார். அவருடைய மெல்லிய சத்தத்தை நீ கேட்க முடியும். அவருடைய வழிநடத்துதலை நீ புரிந்து கொள்ளுவாய். வேதத்தின் வசனங்களின் மூலமாய் பேசுவார். சூழ்நிலைகளின் மூலமாய் பேசுவார். தம்முடைய ஊழியர்களின் மூலமாய் பேசுவார். தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பேசுவார். கர்த்தர் பேசுகிற விதம் எப்படியும் உன்னோடு கூட பேசுவார். ஆனால் நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். அன்று சாமுவேலோடு கூட நேராக பேசினார். சாமுவேல் சொல்லுகிறான், ஆண்டவரே இதோ இருக்கிறேன். என்று நீயும் உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவரே, உங்க சத்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நான் உங்க அடிமை ஆண்டவரே சொல்லுவியா? உலகத்தின் அநேக காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கலாம். உலகத்தின் அநேக மேலானவர்களுக்கு, பிரபுக்களுக்கு, ராஜாக்களுக்கு நீ அடிமைப்பட்டிருக்கலாம். முடிவு என்ன? ஒரு நாள் அவன் உன்னை கைவிட்டுருவான். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இந்த நாளில் உன்னை இதயத்தை திறந்து கொடுப்பாயா? இயேசுவை என் உள்ளத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே. நீங்க வந்தீங்கன்னா போதும்ப்பா, என் வீட்டில் நீங்க இருந்தா போதும் ஆண்டவரே, எல்லாம் சுபிட்சமாக நடக்கும் என்று அவரை நோக்கி கூப்பிடலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆட்பாம். அன்று சாமுவேலுமை நோக்கி கூப்பிட்ட பொழுது நீர் அவனுக்கு பதில் கொடுத்தீர். இதோ இருக்கிறேன் என்று சொல்லி சாமுவேல் உம்மிடத்திலே வந்தார். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் அப்பா என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள், நீங்க எங்களுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறீர். ஆகவே அப்பா பிதாவே என்று சொல்லி உங்களை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இந்த நாளிலே கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.